திருச்சினாவே மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டைக்கு முக்கியமான இன்னொரு பிரதிஷ்டப்பட்ட தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா உறையூர் வெக்காளியம்மன் கோயில். அப்படிப்பட்ட உறையூர் வெக்காளியம்மன் கோயில்ல இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் டிராவல்ல ஒரு 2BK ஹவுஸ், அதுவும் இண்டிவிஜுவல் வீடு, பிரீமியம் பட்ஜெட்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ல பாக்குறவங்களா நீங்க. நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக், ரித்திகா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட வீடை தாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம். வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஏன்னா மெட்டீரியல் ஒன்றும் கனவுலேயும் நினைச்சிக்க முடியும் பார்க்காத அளவுக்கு. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வைஸ் நீங்க இண்டிவிஜுவலா ஒரு வீடு கட்டினா எப்படி குவாலிட்டியா மெட்டீரியல் போட்டு கட்டுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பிளம்பிங் மெட்டீரியலா இருக்கட்டும், இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். உள்ள பண்ணியிருக்க வேலையும் அப்படி பண்ணியிருக்கோங்க. வாங்க அந்த வீட்டை போய் ஃபுல்லா பார்க்கலாம். உறையூர் வெக்காளியம்மன் கோயில்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல இங்க இருந்து நீங்க நாச்சியார் கோயிலா இருக்கட்டும், இல்ல வெக்காளியம்மன் கோயிலா இருக்கட்டும், உறையூர் டவுனா இருக்கட்டும், எல்லாமே இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல போலான்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். வீடு 2BK ஹவுஸ். அப்படிப்பட்ட வீடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெரிய லே அவுட்டுங்க. இந்த லே அவுட்டுக்குள்ள இன்னைக்கு ரேட்டு 2500 per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. அப்படி ஏன்னா காங்கிரீட் ரோடு போட்டு பக்காவான லே அவுட்டு. இந்த லே அவுட்ல ஈபி லைன்ல இருந்து எல்லாம் பண்ணிருக்கோம். அப்படிப்பட்ட லே அவுட்டுக்குள்ள ஒரு வீடு உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேமரா ஃபிட்டிங்ல இருந்து, அதாவது உள்ள பண்ணிருக்க ஒர்க்ல இருந்து எல்லாமே நீங்க ஓனா எடுத்து வீடியோ கட்டும் போது ஒரு இன்ஜினியர்ட்ட என்னெல்லாம் சொல்லுவீங்களோ, பர் ரெக்யர்மெண்ட் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லா ரெக்யர்மெண்ட்டும் இந்த வீட்டுல நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். உள்ள பண்ணிருக்க வேலையில எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எலிவேஷனை டெக்ஸ்சர் ஒர்க்ல தான் பண்ணிருக்கோம். சிம்பிள் டிசைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட லேண்ட் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, பில்டிங் பாத்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட். இது கெட்ரூமோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரோடு வித்து பாத்தீங்கன்னா 30 அடியில 2 டோர் உங்களுக்கு பக்கெட் கேட்டு 2 டோர் போட்டிருக்கோம். ஒரு டோர் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் நிறுத்துற அளவுக்கு பேசியஸா கொடுத்து, இன்னொரு டோர் 2 வீலர் நிறுத்துறதுக்கும் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா 9.5க்கு ஒரு 15 அடி வித்துல ஒரு பெரிய கார் பார்க்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். படிக்கட்டு அவுட்டர் ஸ்டேர்கேஸ்ல நீங்க டோர் பார்த்துருப்பீங்க. எம்எஸ் பாக்ஸ் செக்ஷன்ல போட்டு செராவுட் பிளேவுட்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ள பண்ணிருக்க எல்லா எம்எஸ் ஒர்க்குமே உங்களுக்கு பாக்ஸ் செக்ஷன்ல யூனிக்கா பண்ணிருக்கோம். மெயின் டோர் ஒர்க், பாலிசிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்க டோர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் லாக் ஆன் சிஸ்டத்தை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். கார்டனுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஏற ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ஒயிட் கிரானைட்டை நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். பில்லர் டிசைன் பாத்தீங்களா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல லுக் வைஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உட்டன் பில்லர் டைப்ல நம்ம இங்க ஒரு பில்லர் டிசைனுமே கொடுத்து உள்ள போற சேஃப்டி கேட்டு பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே எம்எஸ்ல உங்களுக்கு பக்காவான சேஃப்டி கேட் கொடுத்து உட்ட நம்ம மெயின் டோர் நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வுட் டி குவாலிட்டி நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டோர் வந்து அங்க பாலிசிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வீட்டுல இந்த ஃபோயர் ஏரியா விட்டு உங்களுக்கு ஆல் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 11 அடிக்கு 16 அடிங்கிற சைஸ்ல ஒரு பிக் சைஸ் ஆல் பண்ணி, இதுல நீங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் லிசா சுவிட்சஸ் போட்டு, அது இல்லாம லெக்ராண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டா யூனிக்கா கொடுத்துருப்போம். அதாவது பண்ணிருக்க உங்களுக்கு பூஜா டிசைன் முதற்கொண்டு பூஜா ரூம் உங்களுக்கு இங்க கபோர்டு டிவி யூனிட்டோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேல உங்களுக்கு அங்க பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த கலசம் டைப்பும் உங்களுக்கு அங்க வந்துடும். அதாவது நம்ம இங்க எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பினிஷிங் ஆனாலும் அந்த கலசம் டைப்பும் உங்களுக்கு பூஜா யூனிட்டுக்கு மேல உங்களுக்கு பக்காவா செட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்டுமே உங்களுக்கு ஒன்னும் பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. டைல் எல்லாமே வெட்டிஃபைல் டைலு 4க்கு 2ங்கிற சைஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். மேலே பண்ணியிருக்க உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு பாருங்க. உட்டன் பேனல்லாம் நம்ம நீட்டா பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். சென்டர்ல லைட்டா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏரியாவோடய நம்ம ஃபால் சீலிங் ஒர்க்கும் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம கிச்சன் பாத்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன்ல
சைஸ் 7க்கு உங்களுக்கு 10 அடிங்கிற சைஸ்ல கிச்சனுமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து உங்களுக்கு மிக்ஸி இது மாதிரி ஜாமான் வச்சு கொடுக்கும். கிச்சன் ஈஸ்ட் பேசிங், அதான் ஆக்சுவலா சொன்ன மாதிரி நார்த் பேசிங் ஹவுஸ் ஆஸ்பர் வாஸ்துபடி அக்னி முறையில நீட்டா அமைச்சு உங்களுக்கு சிம்னி ஒர்க் முன்னக்கொண்டு, அதாவது ஃபிட்டிங்ஸ்ல சிம்னியே நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். சிம்னில இருந்து உங்களுக்கு கபோர்டு, வாட்டர் கபோர்டு எல்லா ஒர்க்குமே நீட்டா நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மேல நம்ம ஸ்டோரேஜ் யூனிட்டும் பண்ணி கொடுத்து இங்க வெளியில நம்ம போறதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அந்த மெயின் டோர் இங்க ஒரு பேக் டோரும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம இங்க ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே இங்க நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் உங்களுக்கு 3 அடி பேக்கப்ல பின்னாடி உங்களுக்கு யூசேஜுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். வீட்டுல ஆஸ்பர் வாஸ்துபடி குபேர மூலைன்னு சொல்ற இடத்துல நமக்கு மாஸ்டர் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. அது இல்லாம இதுல பண்ணிருக்க நீங்க டோர் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் டோர் எல்லாமே பிரீமியம் லுக்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு லைட்டிங்ல இருந்து உங்களுக்கு இங்க ஒரு டிவி யூனிட்டுமே பக்காவா செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க மேல பண்ணிருக்க பார்சிலிங் ஒர்க் பாருங்களேன், உங்களுக்கு உட்டன் ஸ்லாப்ல உங்களுக்கு யூனிக் டிசைன்ல நீட்டா பண்ணி, இது இல்லாம நம்ம இங்க வாட்டர் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்டர் ஒர்க்குமே நீங்க ஆக்சுவலா ஹேங்கர்ஸ், ட்ரெஸ் ஹேங்கர் தொங்குற மாதிரியும் சேஃப்டி லாக்கரும் ப்ரொவைட் பண்ணி நம்ம இங்க கொடுத்து, அது இல்லாம இங்க ஒரு கம்ப்யூட்டர் டேபிளுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுல செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு வாயு முறையில ஒரு நீட்டா. இதுலயுமே நம்ம யூனிக் டிசைன்ல மெயின் டோர் பிளஸ் டோர்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல நீங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாட்ரோப் ஒர்க்கா இருக்கட்டும், உங்களுக்கு மேல போட்டு கபோர்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், மேல பண்ணிருக்க பாலிசிலிங் டிசைனா இருக்கட்டும், இங்கேயுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேபிள் முதற்கொண்டு நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல அட்டாச் டாய்லெட்டுமே நீட்டா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கும். அதாவது இதுல வந்து அட்டாச் டாய்லெட்ல உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஜாக்குவார் ஃபிட்டிங்ஸ் நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுட்லாம் டிசைன் முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரூம்ல ஃபுட்லாம் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுல நீங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்காக நம்ம யூபிவிசி விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாய்லெட் டோரை பொறுத்தளவுக்கு டபிள்யூபிசி டாய்லெட் டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டு பெட்ரூம் நான் சொல்லியிருந்தேன். ஒன்னு காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5.5க்கு 6ங்கிற சைஸ்ல டபிள்யூபிசி போட்டு கொடுத்துருக்கோம். இங்கேயுமே உங்களுக்கு ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்து அதாவது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க. கிச்சன் நம்ம வெளியில ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கோம். நீங்க ஏன்னா மேல மேற்கொண்டு கட்டணும், மேல வாடகைக்கு எதுவும் விடணும் அப்படிங்கிறது பர்பஸ்க்காக நம்ம வெளியில ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்கேஸ்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஈவன் ஸ்டெப்ஸ், ஒரு 6 இன்ச்சு சைஸ்ல நம்ம ஈவன் ஸ்டெப் கொடுத்து ஹேண்டைலுமே உங்களுக்கு எம்எஸ் ஹேண்டைல பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் ஒவ்வொரு வாட்டியும் அதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பிராண்டட் விஷயத்துல எந்த விதத்துலயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். மேல பாத்தீங்கன்னா வெதரிங் டைலுமே உங்களுக்கு கூலிங் டைல் போட்டு பக்காவா ஃப்ரெஷ் டைல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு லென்த் வைஸா இருக்கட்டும், இங்க மாடியில சிட் அவுட் பிளேஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவினிங் டைம்ல உட்காந்து நீங்க காத்தாட உட்காந்து பேசுற அளவுக்கு சிட்டிங் பிளேஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னங்க வீட்டை சுத்தி பாத்தீங்களா? வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நான் உங்கள்ட்ட சொன்னதுதான். இங்க இருந்து வெக்காளியம்மன் கோயில் 10 நிமிஷங்க. ஏன் ஸ்கூல் பார்க்கணுமா, ஸ்ரீ விக்னேஷ் பப்ளிக் ஸ்கூலு அதே 10 நிமிஷத்துல. இதே நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கேரளா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன்னா இது சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ஏரியா. 2வது உறையூர்ல நீங்க கேட்கவே வேணாம், உறையூரை சுத்தி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியும். ஏன்னா இங்க இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுமே உங்களுக்கு 5 நிமிஷம் டிராவல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுமே போயிடலாம். அப்படிப்பட்ட பிரேம் லொகேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டை சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டினதான். ஒன்ஸ் இன்னொரு வாட்டி நான் ரீகால் பண்றேன். என்னன்னா நம்ம வீட்டை சுத்தி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல லேண்ட் வந்து 20க்கு 60ங்கிற சைஸ்ல 1600 ஸ்கொயர் ஃபீட் நார்த் பேசிங்ல
லேண்ட் 1200 பில்டப் 1100. உங்களுக்கு படிக்கட்டு ஸ்டார்கேஸ் வித் ஹெட்ரூமோட உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்ல பண்ணிருக்க உட்டன் பில்லரா இருக்கட்டும், உள்ள பண்ணிருக்க ஒர்க் ஒண்ணு, அதாவது பால் சீலிங் எவ்ரி ஹாலா இருக்கட்டும், டிவி யூனிட், பூஜா யூனிட், பால் சீலிங். அதே நேரத்துல உங்களுக்கு பெட்ரூம்ல வாட்ரூப், கம்ப்யூட்டர் டேபிள், டிவி யூனிட், அதே நேரத்துல கிச்சனா இருக்கட்டும், சிம்னி, இது மாதிரி எல்லா ஒர்க்குமே வித் பிராண்டட் மெட்டீரியல், அதாவது ஜாப்பார் ஃபிட்டிங்ஸ் போட்டு ஒரு வீடு உங்களுக்கு சேல்ஸுக்கு இன்னைக்கு கட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டா யாருமே கட்டி தர மாட்டோம். ஆனா நம்ம கட்டி கொடுப்போம். ஏன்னா கஸ்டமர் குவாலிட்டியில எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் நாங்க பண்றது இல்ல. அப்படிப்பட்ட குவாலிட்டியில எல்லாமே கிளியர் கட்டா நாங்க பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் என்னன்னு தானே கேக்குறீங்க. பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் வெறும் 75 lakhsக்கு நாங்க கோட் பண்றோம். இந்த வீடு நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீட்டை வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நாங்க குவாலிட்டியில எந்த விதத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படிங்கிறத உங்கள்ட்ட நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதே நேரத்துல நீங்க வீடு, லேண்டு இது மாதிரி எதுவும் பார்த்துட்டு இருக்கோம், நான் பிரேம் லொகேஷன்ல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட நீட் என்னவோ அதை நாங்க பூர்த்தி பண்றோம். ஏன்னா நாங்க பிரேம் லொகேஷன்ல லேண்ட் மட்டும் பண்ணாம வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ரெகுலரா பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.